ஒரு சூப்பரான கிரீமி ஜப்பான் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லா இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கிரீமியான ஜப்பான் சிக்கன் எப்படி சூப்பரா வீட்லயே ஜம்முன்னு செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நம்மளோட மாஸ்டர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, ஜப்பான் சிக்கன் வந்து ஒரு கிரீமியான ஒரு ரெசிபி. இதை எப்படி பண்றதுங்கிறத வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. வந்து மைதா எடுத்துக்கோங்க. மைதா நம்ம எவ்வளவு எடுக்கிறோம்னா, ஒரு 3 டீஸ்பூன்ல இருந்து 4 டீஸ்பூன் மைதா எடுக்கிறோம். ஏன்னா 1/2 kg போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுக்கிறேன். அதுவே போதுமானது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணா போட்டுக்கோங்க. நான் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் போடுறேன். ஏன்னா கார்ன்ஃபிளவர் போட்டா உங்களுக்கு வந்து மொறுன்னு வரும். அதனால லைட்டா தான் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், பெப்பரும், அப்புறம் சால்ட்டும் நீங்க போடணும். இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம வந்து வேற எக்ஸ்ட்ரா ஒரு இன்கிரீடியன்ட் போடவே கூடாது. இதுதான் ப்ராப்பர் ரெசிபி. வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜப்பான் சிக்கனுக்கு வேற எதுவுமே அடிஷனலா போடக்கூடாது. போட்டு லைட்டா தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப லூஸா இல்லாம ஒரு மசாலா பர்ஃபெக்டா பண்ணிட்டு நீங்க டேரக்டா சிக்கனை போன்லெஸ் சிக்கனை உள்ள போட்டுருங்க. போனோட இருக்க சிக்கன் போடவே கூடாது. போன்லெஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்பதான் டேஸ்ட் பர்ஃபெக்டா வரும். எடுத்துக்கோங்க. நல்ல மேக்னெட் வந்து 15 நிமிஷம் ஆறினா போதும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்க கூடாது. சில்லிக்கு மாதிரி டேரக்டா லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிருங்க. ஹை ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணவே கூடாது. லோ ஃப்ளேம்ல பர்ஃபெக்டா பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன், ஒயிட் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல சூப்பரா கிறிஸ்பியா வரும். எல்லாத்தையுமே வந்து எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 to 10 நிமிட்ஸ் நீங்கள் வந்து அந்த சிக்கனை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பேப்பர் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுருங்க. நான் 1/2 kg பண்ணுறதுனால அதெல்லாம் வைக்கல. கொஞ்சம் 1 kg 2 kg பண்ணுற மாதிரி இருந்தால் பேப்பர் மாதிரி வச்சு அந்த ஆயில் எல்லாமே வந்து சுண்ட விட்டுருங்க. ஏன்னா மைதாவு கார்ன்ஃப்ளவர் வந்து நிறைய ஆயில் பிடிக்கும். அதனால் வந்து ஆயில் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன தான் வடித்தாலும் ஆயில் வந்து அந்த சிக்கனில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வெறும் பேப்பரில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆயிலில் அதில் வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து மில்கில் போட்டு குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். டேரெக்டாக நீங்கள் 1 kg 2 kg அப்படியே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து போக வச்சிரும். அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. 1/2 kgனால நான் வந்து 1/2 kg பண்ணுறவங்க என்னோட டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 kg 2 kg பண்ணுறவங்க மறக்காம நான் சொல்கிற மாதிரி பேப்பர் வச்சு, நியூஸ் பேப்பர் வச்சு அந்த சிக்கன் எல்லாம் அதில் போட்டு மொத்தமாக வடி ஆயில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். முழுக்க என்ன நீங்கள் மில்க் எடுக்கணும்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் மஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரீமியான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும் ரெசிபிக்கு. ஃபுல் க்ரீம் மில்க் போட்டு நம்ம பாதாமும் மில்க்கும் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் இதில் போட்டு அரைச்சி வச்சிருப்பேன். நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அதை நீங்கள் போட்டால் தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு க்ரீமியாக வரும். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கிற அந்த மைதா சிக்கனை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறோம்னா 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து பால் திரியாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த சிக்கனை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு எப்போ வருதோ அந்த அளவு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு ஜப்பான் சிக்கன் வேறு லெவலில் ரெடி ஆயிரும். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெர் வீக் 1 டைம்ஸ்னால இதை செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ரெகுலராக எனக்கு டான்சிங், குக்கிங் ப்ளஸ் பர்ஃபெக்ட் ரெசிபிஸ் ஆல்சோ நம்மளோட இதில் வரும். மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுத்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். பை கைஸ்.